பிரைஸ் த லார்ட். சுக வாழ்வு துளிர்க்கும். அப்போது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:8. விடியற்காலத்தில் வெளிச்சம் வர வர இருள் எப்படி நீங்கி போகிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் வரும்போது நம்முடைய துயரங்கள், நம்முடைய வேதனைகள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும். இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் வர வேண்டுமானால் நாம் அவருக்காக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தால் போதும். உன் சுகவாழ்வு துளிர்க்கும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதம் கூறுகிறது. நாம் சுகமாயிருப்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்தில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று கூறப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அல்ல, எல்லாவற்றிலும். அப்படியானால் பொருளாதாரத்திலும், குடும்ப வாழ்விலும், சரீர சுகத்திலும், இப்படி எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் என்பது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லா சுகமும் உண்டு. எசேக்கியேல் 28:26. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சத் தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் சொல்கிறதை கவனியுங்கள். உங்களை இகழ்ந்த, உங்களை பழித்த, நிந்தித்த மனிதர்களுக்காக தேவன் நிச்சயமாக அவர் நியாய தீர்ப்பு செய்வார் என்று கூறுகிறது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டி சுகமாய் தங்கியிருப்பீர்கள் என்று கூறுகிறார். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் யாரால் அவமதிக்கப்பட்டு யாரால் நீங்கள் இழிவாக நடத்தப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நிகழ்வு நடக்கும்போது ஆண்டவரே உங்களை உயர்த்தினார் என்பதையும் அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளும்படி செய்வார். தேவப்பிள்ளைகளே, நாம் சுகமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது. மேலும் உன் வாழ்வு துளிர்க்கும். அப்போது நான் தெரிந்து கொள்கிறனுடைய கோல் துளிர்க்கும். என்னாகமம் 17:5. மோசே இஸ்ரவேல் புத்திரரிடம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை கொண்டு வாருங்கள், அந்த கோலில் உங்கள் கோத்திரங்களின் பெயர்களை எழுதி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்த அந்த 12 கோத்திரத்தின் பெயர்களை உடைய கோலை கர்த்தருடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சியின் பெட்டிக்கு முன்பாக வைத்தார். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டிருந்தார். தேவப்பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் நம்மையும் ஆசாரியராக, ராஜாக்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்துதல் 1:6 வாசிக்கிறோம். தேவன் தெரிந்து கொண்ட ஆரோனுடைய கோல் துளிர்க்குமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவப்பிள்ளை ஆகிய உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக செழிக்கும். நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்னும் வேத வாக்கின்படி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். யோபுவை போல பாடுகள் வியாதிகளிலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு அவரையே நம்பியிருக்கிற மனிதனை கர்த்தர் யோபுவுக்கு இரட்டிப்பாய் தந்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். வெறும் கோல் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் அது தேவனால் தெரிந்து கொண்ட ஆரோனின் கோலாக இருந்ததினால் அது துளிர்த்து பூ பூத்து பழங்களை கொடுத்தது போல பெருமையான உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் தாழ்த்துவீர்களானால் உங்கள் வாழ்வு செழிக்கும் என்பதில் ஐயமில்லை. தேங்க்யூ லார்ட்.